ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிஎன்கே விளாக்ஸ். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு விளாக் சேனலுக்கு வரீங்களான்னு கேட்குறீங்களா? பேர்ட்ஸ் சேனல்லே ரொம்ப வருஷம் கழிச்சு வர மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு ட்ரிப்புமே. ஏன்னா வீடியோவே நான் போடுறதில்ல, உங்களுக்கே தெரியும். ஆக்டிவாகவே இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நிறையா பேர் கேட்குற அந்த ஒரே விஷயந்தான். இன்றைக்கி வந்து ஃபார்முக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஃபார்மோட நிலைமையை வந்து நான் ஒரு நாள் கூட உங்கள்கிட்ட காமிச்சதில்லை. ரீசெண்டாக ஒரு 6 to 7 months எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு குப்பையை கூட வந்து என்னால் வந்து கூட்ட முடியாத அளவுக்கு தான் வந்து டைம் இருக்குது. ஏன்னா வந்து ஒர்க் அந்தளவுக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க் போயிட்டு இருக்கனால என்னால் இங்கே வந்து கான்சிடர் பண்ண முடியல. இந்த மாதிரி என்ன வந்து பேர்டுக்கு வந்து தீனி வைக்கிறதே வந்து தண்ணி, அது மட்டும்தான் டெய்லி என்னால் பண்ண முடியுது. மித்தபடி கிடைக்கிற ஒரு நாள் லீவும் வந்து என்னால் வீட்டில் தான் இருக்க முடியுது. இங்கே வந்து க்ளீன் பண்ண முடியல. பழைய மாதிரி அந்த ஆக்டிவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ குப்பைன்னு பாருங்கள். ஒட்டரை இதெல்லாம் வந்து காமிப்பாங்களான்னு தெரில, ஆனால் நான் காமிக்கிறேன். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு ட்ரேவும் வந்து ஒவ்வொரு வீக்கும் எப்படி ப்ரோ உங்களோட ட்ரே மட்டும் இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, இவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை க்ளீன் பண்ணி தான் வந்து நான் வீடியோவே போடுவேன். அந்தளவுக்கு நான் இருந்தவன். இன்றைக்கி என் நிலைமையை நினச்சா எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போயும் நிறைய பேர் வந்து விட்டுரு, அதான் குருவியில் ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் கடைசி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நான் ஒரு சிக்கை கூட நான் எடுத்ததே இல்லை. ப்ரீடிங்கே சரியாக நான் பண்ணுறதும் இல்லை. இத்தனைக்கும் அந்த காலனி ப்ரீடிங் போட்டு கூட நான் இன்ன வரைக்கும் ஒரு முட்டை கூட பார்க்கல. முட்டை போடுது, ஆனால் உடச்சிரும். ஏன்னா சண்டை போடுது. நான் லாஸ்ட்டாக கூட வீடியோ போட்டிருப்பேன். சண்டை போட்டு ஹீட் இருக்குது. உங்களுக்கு சொல்லவே வேணாம், கரூர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது ஆஸ்பிராஸ் ஹீட்டு வேறையா, ரொம்ப இந்த வெய்ய காலம் முடியட்டும் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ அதுக்குள்ளே இப்போ வந்து மே மாதமா, ஸோ மே மாதம் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இப்போயே ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஒரு நம்பிக்கை. போர்ஜியோ, என் ஃப்ரெண்டு போர்ஜியோ, இவன் தான் வந்து எப்படியே க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தான். சரி வானா நானும் வரேன், நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னான்னு சொன்னான். ஸோ அதனால தான் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். பார்ப்போம். இது கொஞ்சம் வேலை, அதிகமான வேலை தான். ஏன்னா ரொம்ப ஒரு 6-7 மாதம் க்ளீன் பண்ணாதது இன்றைக்கி ஒரே நாள் 2 நாளில் பண்ணுறோன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லா கூண்டையும் எடுத்துகிட்டு, அதே மாதிரி குருவிலாம் வந்து நிறையா குருவி இருக்குது. நிறையா குருவி சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். எல்லாத்தையும் கொடுத்துர்லான்னு இருக்கோம். கடையிலே கொடுத்துர்லான்னு இருக்கோம். யாருக்கும் கொடுக்க வேணாம். ஏன்னா குருவிலாம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அதனால் கடையிலே கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். கடையில் கொடுத்து மாற்றணும். இதுக்கு மேலே நிறையா ப்ராசஸ் இருக்குது. நான் அதுக்கப்புறம் வீடியோ நான் போகிறேன். ஸோ இது இப்படி பார்த்துட்டீங்க. நான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் அடுத்தது நான் பண்ணுறேன். ஓகே. வெல்கம் டு ஜிஎன்கே விளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டே 1. நேற்று பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஒரு 9:30 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 9:30 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3:30 மணி வரைக்கும் என்னமோ ஒர்க் போச்சு. ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் செம்மையாக வந்து கூட்டி ஃபுல்லாக சுத்தம் பண்ணி அந்த கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டே 2ல் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பேலன்ஸ் வேலை கொஞ்சம் நிறைய இருக்குது. முக்கியமாக வந்து கழுவுற எல்லாமே க்ளீனிங் ஒர்க்கு தான். பானையெல்லாம் வந்து ஃபுல்லாக நிறையா ஒரு 20 பானை வரைக்குமே க்ளீன் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரே இருக்குது, ஸ்டிக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே க்ளீனிங் ஒர்க்கு தான் இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஜ்லாம் கொஞ்சம் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். எப்படின்னா வந்து இந்த கேஜ் இங்கே ஆல்ரெடி இந்த கேஜ் இங்கே தான் இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு கேஜ் இருக்கும். இப்படி தான் இருந்துச்சு. 2 கேஜ் வந்து தள்ளி தான் பக்கத்துலேயே இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஆப்போசிட்டில் வச்சாச்சு. இந்த கேஜை இங்கே வச்சாச்சு. எல்லாம் ஃபுல்லாக நேற்றெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வந்து எல்லாம் ப்ரெஷ்ஷு போட்டு ப்ரெஷ்ஷுன்னு சொல்ல தண்ணியை வச்சு தேய்ன்னு கையிலே தேய்ச்சி தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சூப்பராகிடுச்சு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது ஃபார்முக்குள்ளே வரத்துக்கே. ஸோ இப்போ பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் நேற்றே சொல்லியிருப்பேன். இது எல்லாமே வந்து கொடுக்கறதுக்காக நேற்றே வந்து எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ எல்லா பேர்ட்ஸும் பாருங்கள். ஸோ இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து கடைக்கு போயிடும். இன்னும் கொஞ்சம் பேர்ட்ஸும் வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கொண்டு வந்துட்டேன்.
ஸோ ஓகே இனி டே 2 முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன், ஃபுல்லாகவே காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மேலே போயிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கூண்டு இருந்துச்சு, அதை அப்படியே இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ அப்படி வச்சாச்சு. எனக்கு இன்னுமே கொஞ்சம் இடம் வந்து இருக்கும். ஸோ ஓரளவு போதும், இதுவே வச்சு எப்படியோ திரும்ப ரெடி பண்ணி கொண்டு வந்துடலான்னு இருக்கோம். பார்ப்போம். ஓகே, ஸோ நான் சொன்ன ட்ரே தான். இந்த ட்ரே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த குச்சி சரியான குப்பையாக இருக்குது. ஸோ பானையை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு 18-19 பானை இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பானையெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஓ சார்